கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த வேத பாடத்தை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நோயிங் இஸ் நாலேஜ் அண்ட் நாலேஜ் கிவ்ஸ் பவர். இந்த வேத பாடம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷ்னல் செர்மன் போல இருக்காது. ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒரு பிக்கர் பிக்சர் தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய பெரிய வரைபடத்தில் இந்த சூழ்நிலைக்கு அவர் எப்படி செயல்படுவார் என்பதை புரிந்து கொள்கிற வேளையில் நம்முடைய ஊழியம் பேலன்ஸ்டாக ஒரு சமநிலையை தவறாமலும், ஃபால்ஸ் ஹோப்ஸ் ஒரு பொய்யான நம்பிக்கைகளை கொடுக்கிறதாகவும் இல்லாமல் சரியான வேதத்தை பகுத்து அறிந்து கொள்ளுகிற போதிக்கிற வேளையில் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். எப்பொழுதுமே வேதத்தை புரட்டுகிறவர்கள் வேத காலத்திலிருந்தே இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சிலர் அறியாமையில் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வெளிச்சம் கொடுக்கப்பட்டதோ அதை வைத்து சிலர் போதிக்கிறார்கள். சிலர் இதுதானே நியாயம், இதுதானே லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷ நியாயத்தை, நீதியை வைத்து ஆண்டவரை புரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். இது எல்லாமே அவரவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வெளிச்சத்தின்படி, அழைப்பின்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அதைவிட மிக சிறந்த ஒரு ஊழியத்தை செய்கிறோம் என்று நான் சொல்ல வரவில்லை. நாம் பார்க்கிற பல விஷயங்களை பார்க்கும்போது வேதத்தில் இப்படி குறிப்பிடப்படவில்லையே, ஆண்டவரை இப்படி சொல்லப்படவில்லையே என்று சொல்லி வேதத்தை தியானிக்கும் பொழுது பலர் ஒரு விதமான வருத்தத்தோடு இன்றைக்கு இருக்கிற ஊழியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய ஊழியர்கள் வர ஆரம்பித்த உடனே நிறையா தவறான போதனைகளும் வழிமுறைகளும் வருகிறது, தெரிய ஆரம்பிக்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களும் நிறைய பெருகி இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் பெரிய திரள் கூட்டத்தை நாம் ஆதாயப்படுத்துகிறோமோ இல்லையோ, பெரிய பேர் புகழ் கிடைக்குதோ இல்லையோ, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன உலகத்தில் நாம் ஒளியாய், இயேசுவின் ஒளியை பிரதிபலிக்கக்கூடியவர்களாய் இருந்து ஒரு சிலரை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தவும், அந்த ஒரு சிலரை சீஷர்களாய் மாற்றி மற்றவர்களுக்கு அவர்களை தலைவர்களாய் எழுப்பவும் இப்படிப்பட்ட வேத பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைத்தால் தொடர்ந்து இந்த செய்தியை கேளுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை
7 மணிக்கு சரியாக யூடியூப்பில் இந்த ஒரு ஆடியோ பாட்காஸ்ட்டை நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அதற்கு நீங்களும் ஆயத்தத்தோடு வந்து இதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்களை ஆசீர்வதிப்பார். கடந்த 2 வாரத்தில் வேதாகமத்தினுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுத்துருந்தேன். போன வாரத்தில் ஆதியாகமத்தின் சில பகுதிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து சில வாரங்கள் நாம் ஆதியாகமமும் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பையும் பற்றி நாம் பேச போகிறோம். அதுக்கு முன்னால் சில குழப்பமான, சில தவறான புரிதல்களை உங்களுக்கு மேற்கோள் காட்டிவிட்டு இதை எப்படி அணுக வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து விடுகிறேன். இதை நீங்கள் பேக்ரவுண்டில் உங்களுடைய மைண்டில் இதை நீங்கள் வைத்து கொண்டு நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது, இதுக்கு முன்னால் நீங்கள் பைபிளை படிக்கும்போது இருந்த கிளாரிட்டியை விட இது கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டியை கொடுக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, பெரேயா சபையை போல காரியம் எப்படி இருக்கிறதா என்று சொல்லி நான் சொல்லுகிற சத்தியங்களை வேதத்தோடு ஒத்து பாருங்கள், ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்துகிறாரோ அதை கை கொள்ளுங்கள். முதலாவது, இன்றைக்கு இருக்கிற பெருவாரியான கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்னன்னா, the God of the Old Testament is a punishing God. அவர் பற்றி எரிகிற ஒரு அக்கினி, அவர் வைராக்கியம் உள்ளவர், கோபப்படுகிறவர், அழிக்கிறவர், தண்டிக்கிறவர் என்றும், the God of the New Testament, இயேசு கிறிஸ்து கிருபையுள்ளவர், மன்னிக்கிறவர் என்றும் ஒரு கண்ணோட்டத்தில் வேதத்தை பார்த்து மற்றவர்களுக்கு போதிக்கும் பொழுதும் அப்படிப்பட்ட போதனைகளை போதித்து விடுகிறார்கள். என்னங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எவ்வளோ பயங்கரமான தண்டனைகள் இருந்திருக்கு. பலர் ஒன்றாய் ஆண்டவரால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்லி தண்டனைகள்லாம் இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரவாயில்ல, நம்மலாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறனால தப்பிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பலர் சொல்லுகிறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீங்களும் ஒருவேளை அப்படி நினைத்து கொண்டு இருப்பீர்கள். அப்படி என்றால் காட், ஜீசஸ் இஸ் த சேம் எஸ்டர்டே, டுடே அண்ட் ஃபார் எவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லுகிற வேத வசனம் பொய்யாய் மாறிவிடும். அப்போது ஆண்டவர் கோபப்படுகிற, தண்டிக்கிற ஒரு ஆண்டவராய் இருந்து திடீர்னு கிரேஷியஸ் அண்ட் மர்சிஃபுல் காடாக மாறிவிட்டாரா என்றால் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், நேசிக்கிறவர். அவர் பல இடங்களில் அவர்களுடைய பாவங்களை, ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராகவும் இறங்குகிறவராகவும் பல இடங்களில் அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ ஏன் நம்ம இப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணத்தை வைத்திருக்கிறோம் அப்படி என்றால், பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகள், மோசேவினிடத்தில் கொடுத்த 10 கற்பனை ஒரு கற்பலகையில் எழுதி கொடுத்தாரு. ஆனால் அந்த முழு பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 613 கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதாவது எப்படி உடுத்த வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும், எப்படி தங்களுடைய சரீரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் பல கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த கற்பனைகளை ஜனங்கள் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, ஆண்டவர் ஒரு ஸ்ட்ரிக்ட் லா கொடுத்துட்டாரு, ரூல்ஸ் போட்டுட்டாரு. அந்த ரூலையும் ஸ்ட்ரிக்ட் லாவையும் நாம் கீழ்ப்படியலைன்னா நமக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். இதில் கொஞ்சம் கிளாரிட்டி, பொறுமையாய் கவனித்து கேளுங்கள். ஆண்டவர் கொடுத்தது கற்பனைகள் தான், கட்டளைகள் தான். ஆனால் அது எப்படியாவது நீங்கள் தப்பு பண்ணணும், எப்படியாவது இந்த கற்பனைகளை கீழ்ப்படிய முடியாமல் தவறணும், நான் அடிக்கணும், அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு கற்பனைகள் அல்ல. அது ஒரு ஹெவன்லி ஃபாதர்ஸ் லவ்விங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று சொல்லி நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு எப்படி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது வழியில் எப்படி நடந்துக்கணும், ரோடை எப்படி கிராஸ் பண்ணணும், யார்கிட்ட எப்படி பழகணும், இப்படியெல்லாம் சொல்லித்தராங்களே, அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், நம்ம ஊரில் பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போடணும், காரில் போகும்போது சீட் பெல்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் இருக்குது. உடனடியாக நம்மள பலர் என்ன நினைப்போம் அப்படின்னா,
இந்த கவர்மெண்ட்டு ஹெல்மெட் மேனுஃபேக்சரர்கிட்ட அல்லது கார் கம்பெனிஸுக்கிட்ட காசு வாங்கிட்டாங்க, அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ரூல் போடுறாங்க அப்படின்னு நினைப்போம். அல்லது இந்த ஹெல்மெட் விற்கிறதன் மூலமாக டேக்ஸ் கலெக்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு நினைப்போம். அல்லது ஹெல்மெட் போடாமல் போகிற ஆளுக்கிட்ட நிறுத்தி போலீஸு ஃபைன் கலெக்ட் பண்ணணும் அல்லது லஞ்சம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படியே நம்ம பார்த்து பழகியிருக்கிறோம். உண்மையில் ஹெல்மெட் போடுகிறதுனால யாருக்கு லாபம் அதிகம், யாருக்கு பாதுகாப்பு? சீரியஸாக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் பாதுகாப்பாக இருப்பதற்காக ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அதை நமக்கு பாதுகாப்பு, நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்புன்னு நினச்சி நம்ம விரும்பி, நம்ம கவர்மெண்ட் நம்ம மேலே அக்கறையாக இருக்குது அப்படிங்கிற உணர்வோடு நம்ம ஹெல்மெட் போட ஆரம்பித்தோன்னா ஹெல்மெட்டை விரும்பி போடுவோம். நமக்கு இந்த கவர்மெண்ட் மேலே நல்ல ஒப்பீனியன் இல்லை, அதனால் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சொல்கிறேன், அதனால் அதற்கு உள்நோக்கம் கற்பிக்கிறோம். எனக்கு நன்மைக்கு, எனக்கு பாதுகாப்பு, என் குடும்பத்திற்கு பாதுகாப்பு என்று சொல்லும் பொழுது அதை நாம் விரும்பி செய்வோம். அதே தான் ஆண்டவர் கொடுத்த எல்லா கட்டளைகளும். அதன் மூலமாய் எனக்கு என்ன நன்மை, எனக்கு என்ன பாதுகாப்பு, எனக்கு என்ன ஆசீர்வாதம்னு நினைக்காம ஆண்டவர் என்னை தண்டிக்கிறதுக்காக தான் இந்த 10 கற்பனைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் நினைத்து கொள்கிறோம். தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அப்போ நம்ம இப்படியே பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அல்டீரியர் மோட்டிவ் இருக்கிறதாக நாம் நினைத்து கொள்ளுகிறதுனால இதை நம்மால் ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கொள்ள முடியல. உதாரணத்துக்கு, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் என்னை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. எதுக்கு இதை சொல்கிறாரு? நீங்கள் பழகுகிற மற்ற மனிதர்களோடு பார்க்கும் பொழுது அவர்கள் கையினால் செய்யப்பட்ட உருவங்களை தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து நீங்கள் தவறான பாதையில் போய்விடாதிருங்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இருக்கிற ஒரே ஒரு தேவன் கர்த்தர் என்ற உணர்வோடு இருக்கும் பொழுது, அவர் ஜீவன் உள்ளவர் என்று உணர்வு இருக்கும் பொழுது, அவருடைய சாயலிலும் ரூபத்திலும் என்னை படைத்தார் என்ற உணர்வு இருக்கும்போது உங்களால் அந்த தேவனோடு ரிலேட் பண்ண முடியும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் கற்பனை. அதில் உள்நோக்கம் எதுவுமே இல்லை. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறருடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக. இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே என்ன நியாயம் இருக்குது? ஏன் கண்டிஷன் போடுறாரு? ஆண்டவர் கட்டளையே கொடுக்கலன்னு வைத்துக்கொள்ளுங்க, திருடுகிறது பாவம் என்று நம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கட்டளையே கொடுக்கல, நீங்கள் திருடிடுவீங்களா? திருட மாட்டீங்க. ஏன்னு கேட்டால், உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைத்த ஒரு பொருளை வேறொருவர் திருடினால் அதனுடைய வலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் அந்த வலியை மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. மற்றவர்களுடைய பொருளை திருடுகிறதோ இச்சிக்கிறதோ நமக்கு நேர்ந்தால் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை அன்பாய் கை கொள்ள வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய திட்டம். அப்போ ஏங்க அவர் தண்டிக்கிறார் அப்படின்னா, ஹெல்மெட் போடாமல் 2 தடவை 4 தடவை போலீஸ் பிடிச்சி வார்ன் பண்ணி அனுப்புவாங்க. என்னப்பா, ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிற, ஹெல்மெட் போடாமல் போனால் எவ்வளோ ஆபத்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி விட்டுடுறார். ஃபைனும் போடல, உங்கள் நேமை நோட் பண்ணிக்கிறார், உங்களுடைய நம்பரை ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிடுறார். ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுத்தாச்சு, 2வது வார்னிங் கொடுத்தாச்சு. தொடர்ந்து 4 தடவை நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால் என்ன செய்யணும்? நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன செய்வீங்க? அந்த இடத்துல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ஒரு ஃபைன் போடணும். அல்லது நீ திருந்த மாட்ட, என்ன சொன்னாலும் உனக்கு நீயே ஆபத்தை விளைவித்துக் கொள்ளுகிற, உன்னை ஒரு நாள் எப்படியாவது சிறையில் போடணும். அப்படி ஒரு கடினமான தண்டனையை கொடுக்கும்போது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய விஷயத்தையே நீங்கள் கட்டாயத்தினால் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறீர்கள். ஏன்னு கேட்டால், பொறுமையாக 4 தடவை சொல்லி நீங்கள் கேட்கல. அதை தான் ஆண்டவர் 10 கற்பனைகளை கொடுத்துட்டு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. பொறாமப்பட்டால், வயிற்றெரிச்சல் பட்டால் அல்சர் வரும், பொறாமப்படாதீங்க. கோபப்படாதீங்க, கோபப்பட்டால் உங்கள் சரீரத்தில் இம்பேலன்ஸ் வந்துடும். படாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க. தண்டனை கொடுத்தா நீங்கள் ஒரு வேளை கீழ்ப்படிவீங்களா அப்படிங்கிறதற்காக ஆண்டவர் 10 கற்பனைகளையும் தண்டனைகளையும் பழைய ஏற்பாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணினாரே அல்லாமல், it is not with the intention of punishing someone, punishing his creation. It had been a
லவ்விங் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அப்போ பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது அந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு கிருபையின் பிரமாணத்தை ஏன் முதன்மைப்படுத்தினார் என்றால், மனுஷனுக்குள்ள ரெபலியஸ்னஸ் இருக்குது. எவ்வளவுதான் கற்றாலும், எவ்வளவுதான் நன்மையை பெற்றாலும், எவ்வளவுதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும், நான் ஆண்டவரே இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் அவனே மனம் திரும்பினாலும், அவனுடைய மாம்சத்தில் இருக்கிற முரட்டாட்டமும் வணங்கா கழுத்துள்ள அந்த குணமும் அவனை விட்டு போகாது என்பதை மனிதர்கள் அறிந்து கொண்டு ஒரு டெஸ்பரேட் கண்டிஷனில் இதுக்கு விமோச்சனமே இல்லையா என்று யோசிக்கிற வேளையில் கிருபையை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறதன் மூலமாக அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுகிறது? அதாவது எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பூர்வ காலத்தில் பங்கு பங்காய் வித்தியாசமாய் அவரை வெளிப்படுத்தினவர் கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் வெளிப்பட்டார். அவருடைய உள்ள அர்த்தம் என்ன? அவர் இதற்கு முன்னால் நடந்த எல்லா விஷயங்களையும் பார்த்து, எனக்கு ஒரு விமோச்சனம் வேண்டும், என்னால் இந்த பிராயச்சித்தம் செய்ய முடியல, தொடர்ந்து பலி செலுத்துகிறேன், தொடர்ந்து தவறு செய்கிறேன், பாவம் செய்கிறேன், இதிலிருந்து விமோச்சனம் வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தி, நீ செய்த எல்லா பாவத்திற்கும் அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார், அந்த அன்பினால் நீ தொடப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் கடைசி காலங்களில் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆண்டவர் கடினமுள்ள ஆண்டவர், பனிஷிங் காட் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கிருபையின் பிரமாணத்தின் நிழலாட்டமாய் பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக தான் பழைய ஏற்பாடும் வேதாகமத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா கிருபையின் பிரமாணத்தை மாத்திரம், இயேசுவை மாத்திரம் முதன்மைப்படுத்தி புதிய ஏற்பாட்டை மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களுக்கு கொடுத்துருக்கலாமே. இல்லை, இந்த நிழலாட்டம், இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பரிபூர்ணமாய் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இதை இன்னொரு உதாரணத்தின் மூலமாக சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் உங்களுடைய பசங்க வளருகிற நாட்களில் அவர்கள் 4 விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை, வேலையை கொடுப்பீங்க. ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறதோ, பைக்கு ஓட்ட கற்றுக் கொடுக்குறதோ, அல்லது கிரவுண்டில் கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ விளையாட கற்றுக் கொடுக்கும்போது அவன் கிரவுண்டில் ஓடி அவனாக விளையாட முயற்சி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டு பார்ப்பீங்க. காரணம் என்னன்னா, இவனாக போய் ஒரு பால் அடிக்கிறத எப்படி அடிக்கிறான், எப்படி கிக் பண்ணுறான், எப்படி பேட் பண்ணுறான், இதை நீங்கள் பார்த்துட்டு அவனால் பேட் பண்ண முடியலங்கிற ஒரு கண்டிஷன் வரும்போது தான் நீங்கள் சொல்கிறத அவன் கற்றுக்கொள்வான். அவனாக முயற்சி பண்ணி, என்னால் இந்த மாதிரி சிக்ஸர் அடிக்க முடியலையே, நான் அடித்த பாலை கோல் போட முடியலையே அப்படின்னு அவன் உணரும்பொழுது தான் நீங்கள் சொல்கிறத அவன் ஏற்றுக்கொள்வான். அந்த முயற்சி பண்ணுகிற ப்ராசஸில் சம்டைம்ஸ் அவன் கீழே விழுவான். அவன் கீழே விழுவான்னு தெரிஞ்சே நீங்கள் அனுமதிப்பீங்க. சில அடிப்படும், அதையும் அனுமதிப்பீங்க. ஏன்னா இப்படி அடிபட்டு கீழே விழுந்து தன்னால் முடியல என்னுடைய இயலாமையை உணரும் பொழுது சொல்லி கொடுத்தாதான் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி நீங்களே அனுமதிப்பீங்க. அப்படி தான் பழைய ஏற்பாடில் யூ ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட், யூ ட்ரை டு பி a perfect person, you try to live a righteous life, you try to be a holy man என்று சொல்லி ஆண்டவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தார். தங்களுடைய இயலாமையை உணர்கிற வேளையில், ஐயோ இட் இஸ் இம்பாசிபிள், ஐ தாட் ஐ கேன் லிவ் அப் டு மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஐ தாட் ஐ கேன் லிவ் அப் டு மை காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன், பட் ஐ ஆம் இன் அ டெஸ்பரேட் கண்டிஷன், ஐ ஹவ் ஃபெயில்டு மிசரபிளி அப்படின்னு நீங்கள் உணர்கிற வேளையில், எஸ், ஹியர் இஸ் அ காட் who has created you and he is willing to pay the price that you'll have to pay and he is willing to redeem you, deliver you என்று காண்பிக்கிறதற்காக தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இந்த 2 விஷயத்தினுடைய சத்தியங்களையும் ஆண்டவர் நமக்கு கரங்களை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் பழைய ஏற்பாட்டு ஆண்டவரை தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள், போதிக்காதீர்கள். இயேசுவை மகிமைப்படுத்துகிற வேளையில் நல்லா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் எல்லாரும் ஜெபிக்கிறது பிதாவாகிய தேவனை நோக்கி தான் ஜெபிக்கிறோம். நான் நிறைய பேர்
அன்புள்ள இயேசுவே என்று கூப்பிடுகிறத பார்த்துருக்கிறேன். அதில் நத்திங் ராங். சின்ன வயசில் பிள்ளைகள் தவறு செய்கிறது போல வளருகிற காலத்தில் நீங்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் இயேசுவே சொல்லி கொடுத்த ஜெபம் என்னென்னா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. He is our Father. He is the Father of Jesus Christ. He is the Father of all the humans. அப்போது இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர், நமக்கு மூத்த சகோதரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம எல்லாம் யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். யார் மூலமாய் ஜெபிக்க வேண்டும்? இயேசுவின் மூலமாய் ஜெபிக்க வேண்டும். யாருடைய துணையோடு ஜெபிக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு ஜெபிக்க வேண்டும். அப்போ நம்ம ஜெபிக்கும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தாரு. பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது தான் அந்த ஜெபம் சரியானதாக இருக்கும். ஒரு காலத்தில் ஜெஹோவா விட்னஸ் என்று சொல்லி ஒரு கூட்டம் இப்பவும் இருக்கிறார்கள். அவர்கள் பிதாவாகிய தேவனை மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. There is another set of people, those who accept only Jesus Christ. They are called only Jesus group. இயேசுவை மாத்திரம்தான் எடுத்துக்கொள்வாங்க. பழைய ஏற்பாட்டு பிதாவாகிய தேவன் எங்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நவீன காலத்தில் கடைசி ஒரு 100 ஆண்டுகளில் பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் இயேசுவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் கொடுக்கப்படுகிறதில்லை. பல இடங்களில், சர்ச்சுகளில், பிளாட்ஃபார்மில் பாஸ்டர்ஸே டியர் ஹோலி ஸ்பிரிட், அன்புள்ள பரிசுத்த ஆவியானவரே என்று ஜெபிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாய் ஜெபிப்பார். உங்களுக்குள்ளிருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்க முடியும். உங்களுக்கு போதிப்பார், உணர்த்துவார். ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டியது பிதாவாகிய தேவனிடத்தில் மட்டும்தான். என்னங்க இது அவ்வளோ பெரிய பாவமா? இதை யார் இடத்துல ஜெபிச்சா என்ன? திரியேக தேவன், மூன்றில் ஒருவர், யாராக இருந்தால் என்ன? அப்படி சொல்லலாம். அது எப்போன்னா, ஒரு சின்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு 5 × 5 10 என்று சொன்னால் மக்கள் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. தம்பி, அது 5 + 5 தான் 10. 5 × 5 = 25 என்று சொல்லி கொடுத்துருவாங்க. மேத்ஸில் PhD வாங்கினதுக்கப்புறம் 5 × 5 10ன்னு சொல்லக்கூடாது. அப்போ as you grow you should also mature in your spiritual life. அடுத்ததாக, ஆதாமை ஆண்டவர் கிரியேட் பண்ணும் பொழுது அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் ஆண்டவர் கிரியேட் பண்ணினார். அப்போ ஆதாம் கிரியேட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா பூமியில் இருந்த மற்ற கிரியேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்தார். அப்போது ஆதாமுக்கு 3 டைமென்ஷன் ரிலேஷன்ஷிப் இருந்தது. இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு வேதத்தை வாசிக்கும் பொழுது நல்ல கிளாரிட்டியை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். பிதாவாகிய தேவனோடு, கர்த்தரோடு அவரால் உறவாட முடியும். பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் வருவார், இவர்களோடு பேசுவார். மனிதர்களோடு, அவங்க கூட உருவாக்கப்பட்ட ஏவாளோடு அவரால் உறவாட முடியும். அவர்கள் இருவரும் சமமாக இருந்தார்கள். அவருக்கு கீழே மிருகங்களும் மற்ற மரம் செடி கொடிகளும் கிரியேஷன்ஸும் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்தது. இப்போ ஆண்டவர் அவருடைய சாயலிலும் ரூபத்திலும் படைத்தார் என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், அவருக்கு இருந்த அதே கிரியேட்டிவிட்டியை மனுஷனுக்கும் கொடுத்தார். அவர் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கினார். மனிதனுக்கு தன்னுடைய இனத்தை விருத்தியாக்கக்கூடிய அதிகாரத்தையும் அவர் கொடுத்தார். He was able to multiply. Adam and Eve ஒரே ஒரு மனுஷன் மூலமாக தான் இந்த பூமியில் நாம் பார்க்கிற இன்றைக்கு இருக்கிற 830 கோடி ஜனங்களும் உருவாகியிருக்கிறார்கள். அப்போது தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவி அவரிடத்துல பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் அவர் ஒருவரை படைத்தார்? ஏன் படைத்தார்னா, பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவதற்கு மனிதனுக்கும் அதிகாரத்தை கொடுத்தார். அப்போ ஆண்டவருடைய சாயலிலும் ரூபத்திலும் உருவாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவருக்கு இருந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் ஒரு போர்ஷனை மனுஷனுக்கு கொடுத்தார். இரண்டாவது, ஆதாமுக்கு யார் பெயர் வைத்தது? ஆண்டவர் பெயர் வைத்தார். மிருகங்களுக்கு யார் பெயர் வைத்தது? ஆதாம் தான் பெயர் வைத்தார். அப்படி என்றால் பெயர் ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு அதிகாரம் இருக்குது. அப்போது ஆண்டவர் செய்த அதே செயல்களை
அவரால் உருவாக்கப்பட்ட மனிதர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வரும்போது சொல்கிறாரு, அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர் செய்கிற அற்புதங்களையும் செய்வார்கள், அதை விட அதிகமாக கூட செய்வாங்க. அப்போது a portion of the authority has been given to human. அதனால் ஆண்டவர் செஞ்ச எல்லாத்தையும் நம்மளால் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா செய்ய முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் அ போர்ஷன், ஒரு பகுதியை தான் கொடுத்தார். ஏனென்றால் God is uncreated. அவர் உருவாக்கப்பட்டவர் அல்ல, மனிதன் உருவாக்கப்பட்டவன். உருவாக்கப்பட்டவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதை தான் ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு கடலின் மேல் நடந்தார், நானும் நடக்க போகிறேன்னு சொல்லிட்டு சில ஊழியக்காரர்கள் சில ஜனங்கள் எல்லாம் கடலுக்குள்ளே நடந்து முழுகி காணாமலாம் போயிட்டாங்க. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. ஆண்டவர் ஒரு மெஜிஷியனாக நம்மளை உருவாக்கலை. சில நேரங்களில் தேவைக்கு ஏற்ப அவருடைய நாமத்தின் மகிமைக்காக சில அற்புதங்களை செய்யக்கூடிய வரத்தை நமக்கு கொடுக்கலாம். சில சமயத்தில் தொடர்ந்து அப்படிப்பட்ட கிஃப்ட்டை கொடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். சில சமயத்தில் அந்த கிஃப்ட் இல்லைனாலும் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்ம யூஸ் பண்ணுவார். டீச்சிங் கிஃப்ட் இருக்கிறவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப அவங்க ஜெபிக்கும்போது சில நேரங்களில் பிசாசுகள் போகும், சில நேரங்களில் சுகம் உண்டாகும். இதெல்லாம் அப்பப்போ கொடுக்கப்படுகிற கிஃப்ட்டு. அதை வச்சுட்டு நம்ம அதையே ஒரு பெரிய பிஸ்னஸாக மாற்றிவிடக்கூடாது. இன்றைக்கு விசேஷ வரம் பெற்ற ஊழியர்னு சொல்லி நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். அதை ஒரு தனியாக மொனாபொலியாக மாற்றிக்கொள்ள கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் அற்புதங்களை செய்கிறது இல்லை. இதுதான் உண்மை. இதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். சிலர் சொல்கிறாங்க நீங்கள் பேசுகிறது தவறு, அவிசுவாசமான வார்த்தை. அப்படி அல்ல. God can perform miracles all the time. அவரால் அற்புதம் செய்ய முடியும். எல்லா நேரங்களிலும் செய்கிறாரான்னு கேட்டால் சில நேரங்களில் செய்கிறது இல்லை. ஏன்னா தட் இஸ் காட்ஸ் அப்சல்யூட் சாவரன் பவர். அவருடைய அனாதி தீர்மானம் சில நேரங்களை வைத்திருக்கிறார். அப்போது நாம் போகிற இடத்துல எனக்கு ஒரு மகிமை வேணுங்கிறதுக்காக, என் பேர் பிரஸ்தாபத்துக்காக ஏதாவது ஒரு அற்புதத்தை நான் செய்கிறதற்கு பல நேரங்களில் ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் செய்கிற ஊழியத்தின் மூலமாய் அற்புதத்தின் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும், மக்கள் அதில் பிரயோஜனப்படணும். அது ரெண்டும் இல்லாமல் என்னுடைய பேருக்காக, என்னுடைய எம்பையரை கட்டுறதுக்காக, என்னுடைய ஊழியத்தை கட்டுகிறதுக்காக, பிஸ்னஸ் பண்ணுகிறதுக்காக ஆண்டவர் கொடுக்கறதே இல்லை. மெஜிஷியன் பார்த்திங்கன்னா அவருடைய பேர் பெருமைக்காக ஒரு மேஜிக் பண்ணுவார். ஆண்டவர் செஞ்ச எல்லா அற்புதத்துலேயும் பாருங்கள், இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கீ. இதை நீங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பைபிளை வாசிக்கும்போது இதனுடைய ரிஃப்ளெக்ஷனை நீங்கள் பார்ப்பீங்க, இதை பிரதிபலிக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் அற்புதம் செய்யும்போது ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ரெண்டு, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர் பேர் புகழுக்காக எங்கேயும் அற்புதத்தை செய்யவும் இல்லை, அவர் யாருக்கும் சவால் விட்டு நான் வந்து காமிக்கிறேன்னு சொன்னதும் இல்லை. 5000 பேரை போஷிச்சதை பாருங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கும். திராட்சை ரசம் மாற்றினதை பாருங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் எல்லாம் ஆண்டவரை துதித்திருப்பார்கள். தாம் பேருக்காக எங்கேயுமே அவர் பெருமையாக செய்ததே கிடையாது. அப்படி அவர் செய்கிறதா இருந்திருந்தால் சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது, நீ கிறிஸ்துவானால் உன்னை நீ முதலாவது ரட்சித்துக்கொள், அப்புறம் எங்களை வந்து ரட்சித்துக்கொள் என்று சொன்னப்போ நான் தேவனை நிரூபித்து காமிக்கிறேன்னு அவர் இறங்கி வந்திருக்கலாம். ஆனால் அவர் வரல. ஏன்னா அந்த இடத்துல அவருடைய பெயர் புகழுக்காக அவர் வந்து முயற்சி எடுக்கவே இல்லை. இரண்டாவது விஷயம், உன்னை நீ ரட்சித்துக்கொள், அப்புறம் எங்களை ரட்சித்துக்கொள்னு அங்கேருந்து ஒரு மனுஷன் சொன்னான். இயேசு தன்னை ரட்சித்து கொள்ளவில்லை, ஆனால் நம்மை ரட்சித்தார். அவர் சிலுவையில் தொங்காமல் இருந்திருந்தார்னா உங்களுக்கும் எனக்கும் மீட்பு கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. அப்போது ஆண்டவர் செய்கிற எல்லா அற்புதங்களையிலும் பின்னால் ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கும். அவர் லாசருடைய கல்லறையில் போய் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே நீர் எப்பொழுதுமே என் ஜெபத்தை கேட்குறீர் எனக்கு தெரியும், ஆனால் இங்கே இருக்கிறவங்க அதை புரிஞ்சிக்கிறதுக்காக நீர் இதை செய்யும். எலியாவுடைய ஜெபத்தில் அப்படி தான் ஜெபம் பண்ணுவார். அப்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? நாம் செய்கிற ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். God should be pleased, His name should be glorified, and people should be blessed in and through our ministry. இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கல.
அதனால் நம்மளால் எப்பொழுதுமே அற்புதத்தை செய்து கொண்டே இருக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஊழியக்காரர்கிட்டையும் போய் உங்களுடைய சக்ஸஸ் ரேட் எவ்வளோன்னு கேட்டு பாருங்கள். உண்மையாக இருக்கிறவர்கள் சொல்லுவாங்க, கண்டிப்பாக இட் இஸ் நாட் 100%. சில பேருக்கு பயங்கரமான கேன்சர் சுகமாக இருக்கும், சில பயங்கரமான மரணப்படுக்கையில் இருந்தவர்கள் எழுந்திருப்பார்கள், சிலருக்கு சுகம் ஆயிருக்காது. அப்போ நான் ஜெபிக்கிற ஆளுக்கு எல்லாமே சுகம் உண்டாயிரும் அப்படின்னா நான் ஆண்டவரோட பெரிய ஆளாக மாறிடுவேன். நான் சொல்கிறதெல்லாம் ஆண்டவர் கேட்குறாருன்னா நான் ஆண்டவருடைய பெரிய ஆளுங்கிற நினைப்பு எனக்கு வந்துடும். அதை ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை. ஹீ ஹேஸ் தி அப்சல்யூட் கண்ட்ரோல். அப்போது ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கின பொழுது 3 டைமென்ஷனல் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தியிருந்தார். அதே போல் நமக்கு 3 டைமென்ஷனல் ரிலேஷன்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு. நாம் நமக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது நம்மை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் பாவங்கள், மாம்சத்தின் கிரியைகள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, சக ஜனங்களோடு நல் உறவை ஏற்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான அந்த ஒரு உறவையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரோடு நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கிற இடத்துல இருந்து நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க, ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க, அவருடைய சத்தத்தை கேட்க, அப்படி சித்தத்தை செய்யக்கூடிய அந்த 3 டைமென்ஷனல் கிரியேஷன் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, பைபிளினுடைய ஒன்லைன் மெசேஜ் என்னங்க, பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கலாம். பைபிளில் நாம் பார்க்குற சினிமாவில் வர்றது மாதிரி ஒன்லைன் மெசேஜ் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி போர்ஷன் ஆஃப் திஸ் பைபிள் இஸ் யூனிக். இட் ஹேஸ் அ பர்பஸ் ஃபார் வாட் இஸ் ரிட்டன் இன் தட் போர்ஷன் அண்ட் இட் ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் அண்ட் அ ஸ்பெசிஃபிக் பிளெஸ்ஸிங். அதாவது நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு போய் கேட்க முடியாது. ஒவ்வொரு ஃபேஸுமே இட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு ஃபேஸுக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் தேவை. ஸ்கூலில் சின்ன வயசில் படிக்கும்போது யாரும் நான் உங்கள் மாமா உங்கள் சொந்தக்காரங்கன்னு சொன்னால் போயிடாதேன்னு சொல்லி கொடுப்போம். 10th வரும்போது எப்படியாவது நல்ல மார்க் வாங்கியிருப்பா, அப்பதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படிம்போம். +2 வந்த உடனே இதில் ரொம்ப முக்கியம், இதை வாங்கலைன்னா காலேஜ் கிடைக்காது. என்னங்க 10th தான் முக்கியம்னு சொன்னீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அது முடித்த உடனே காலேஜில் அரியர் இல்லாமல் வெளியே வா, காலேஜ் முடித்த உடனே நல்ல வேலையில் செட்டில் ஆகு, நல்ல ஃபேமிலி, அடுத்தது ரிப்பீட்டு, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகளை பெற்று எடுக்கணும், அவங்கள வளர்த்தணும். அப்போது விச் பார்ட் ஆஃப் திஸ் லைஃப் இஸ் இம்பார்ட்டண்ட் சொல்ல முடியாது. எவ்ரி பார்ட் ஆஃப் ஆர் லைஃப் இஸ் இம்பார்ட்டண்ட். எவ்ரி டே இஸ் அன் இம்பார்ட்டண்ட் டே. அப்போது இந்த பைபிளினுடைய ஒவ்வொரு போர்ஷனும் ஆதியாகமம், யாத்திராகமத்திலிருந்து தீர்க்கதரிசன புஸ்தகங்கள், சங்கீதம், புதிய ஏற்பாடில் காஸ்பல், பால்ஸ் ரைட்டிங், வெளிப்படுத்தின விசேஷம், எல்லாவற்றிலும் டிஃப்ரெண்ட் போதனைகள் இருக்கிறது. அப்போது முழு பைபிளையும் நாம் படித்து பிக்கர் பிக்சரை தெரிந்து கொள்ளாவிட்டால் ஒரு போர்ஷனை எடுத்து நாம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் புரிஞ்சிக்குவோம், மற்றவங்களுக்கு போதிச்சிருவோம். இதுதான் ஃபஸ்ட்டு வீக் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். முழு நீல நாவலை படிக்கணும் அப்படின்னா 5வது பக்கத்தில் இருந்து 6வது பக்கம், அப்புறம் 25வது பக்கத்தில் 3 பக்கம், அப்புறம் 50வது பக்கத்தில் ஒரு 2 பக்கம், இப்படி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் எடுத்து படித்தோன்னா முழு கதையும் தெரியாது. அந்த ஒவ்வொரு கதையினுடைய ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கும். அதே போல் தான் பைபிளை நம்ம ஒன்லைன் சொல்ல முடியாது. ஈச் புக் இஸ் இம்பார்ட்டண்ட். ஒவ்வொன்றையும் நாம் படிக்கும்போது நமக்கு பிக்கர் பிக்சர் தெரிய ஆரம்பிக்கும். பைபிளினுடைய மைய பொருள் என்னன்னு வேணால் நம்ம அறிந்து கொள்ள முடியும். பைபிளுடைய மைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதி ஆகமத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசி அதிகாரம், கடைசி வசனம் வரைக்கும் எழுதப்பட்டதனுடைய மைய நோக்கம் டு ரிவீல் த சன் ஆஃப் காட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவதற்காக தான் இந்த வேத புஸ்தகத்தினுடைய முக்கிய நோக்கம். எந்த பகுதி முக்கியங்கிறது நம்ம சொல்ல முடியாதுங்கிறத சொன்னேன். நோக்கம், த பர்பஸ் இஸ் டு ரிவீல் த சன் ஆஃப் காட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆதி ஆகமத்தில் சர்ப்பம் ஏவாளையும் ஆதாமியும் ஏமாற்றினதற்கு பின்னால் ஆண்டவர் சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். சாத்தானின் தலையை நசுக்குவதற்காக ஆண்டவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னாலேயே
அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை பார்த்தார் என்பதை நீங்கள் ஆதியாகமத்தின் முதல் ஃபியூ சாப்டர்ஸ்லேயே உங்களால் பார்க்க முடியும். அப்போ இயேசுவை மையமாக கொண்ட ஒரு புஸ்தகம்தான் நம் கையில் இருக்கிற வேதாகமம். அந்த இயேசு வெளிப்படுவதற்கு முன்னால், இயேசு வெளிப்படும் நாள் வரைக்கும் பல மாடல்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வாழ்ந்திருக்கிறார்கள். அதாவது இயேசுவினுடைய குவாலிட்டியை பல நேரங்களில் பல இரட்சகர்கள் டெம்பரவரியாக இருந்திருக்கிறார்கள். நியாயாதிபதிகளை படிக்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்வீங்க, அதில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒரு டெம்பரவரி இரட்சகராக இருந்திருக்கிறார்கள். இதில் பெஸ்ட் ஆஃப் ஆல் அல்லது அனைவராலும் போற்றப்படுகிற ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு இரட்சகராக யார் என்று சொன்னால் போவாஸை சொல்லலாம். அவர் எப்படி இழந்த ஒருத்தருடைய அதிகாரத்தை மீட்டு அவர்களுக்கு திரும்ப கொடுத்தார். அவர்கள் இழந்துட்டாங்க, அடிமையாயிட்டாங்க, இழந்த மகிமையை மீட்டு கொடுத்தார். ஜோசஃபை நீங்கள் அப்படி இன்னொரு உதாரணமாக சொல்லலாம். தங்களுடைய சகோதரர்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு, அவர் அவமானப்படுத்தப்பட்டு, அடிமையாயிருந்து அவங்க சகோதரர்களையும் என்டையர் பீப்புள் ஆஃப் இஸ்ரேல், முழு இஸ்ரவேல் ஜனத்தையும் அவர் மீட்டு கொண்டார். அப்போது நீங்கள் பைபிளில் பார்க்குற ஒவ்வொரு நல்ல கேரக்டர்ஸையும் ஜீசஸ் கிரைஸ்டுடைய குவாலிட்டி இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த உணர்வோடு நீங்கள் வேதாகமத்தை படிச்சிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் த குவாலிட்டிஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் மெனி பைபிள் கேரக்டர்ஸ். கடைசியாக இந்த வேதாகமம், இட் இஸ் அ காட்ஸ் புக். வாட் காட் வாண்டட் டு ரிவீல் டு ஹிஸ் பீப்புள், ஹீ ரிட்டன் தம் த்ரூ த ஹியூமன் ஆத்தர்ஸ். பைபிளில் நம் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு புஸ்தகம். அந்த உணர்வோடு பார்க்கணும். இந்த பைபிள் ஒரு கண்ணாடி போல். நீங்கள் பைபிளை வாசிக்க 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 யூ வில் நோ மோர் அபவுட் த கிரியேட்டர் காட். பைபிளை இன்னும் வாசிக்க வாசிக்க யூ வில் நோ அபவுட் யுவர் செல்ஃப். இன்னும் பைபிளை நீங்கள் ஆழமாய் வாசிக்க வாசிக்க நீங்கள் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டு, உங்களை பற்றி தெரிந்து கொண்டு, நான் எவ்வளவு நிர்பந்தமான மனுஷன் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது நான் எப்படி அந்த ஆண்டவரை போல மாற முடியும், இழந்த மகிமையை எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். வேறு எந்த சயின்ஸ் புக்லேயும் இல்லாத பல விஷயங்கள் எளிமையாக வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை படிக்கும் பொழுது ஐ ஆம் எ சின்னர் என்ற உணர்வு உண்டாகும். சில ஜனங்கள் இப்படி சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணதில்லைங்க, நான் எந்த பாவமும் பண்ணதில்லை, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கையை வாழுகிற ஜனங்கள் பலர் இருக்கிறார்கள். அவங்கக்கிட்ட பைபிளை கொடுத்தீங்கன்னா, அவங்க பைபிளை படிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஐ ஆம் அ சின்னர். ஏனென்றால் வேதாகமத்தில் தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு பொல்லாதது, எவ்வளவு இருக்கும் கேடுள்ளதுமானது, எவ்வளவு கடினமானது, அன்பற்றது என்பதை புரிந்து கொள்வார்கள். அப்போது we can know the creator God through this Bible. We can know about ourselves through the word of God, and we also have a solution how to become like my creator God. அப்படிங்கிறத புரிந்து கொள்கிற வேளையில் கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ட் ஆஃப் காட் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஒரு நாளிலே அவரை போல் நாம் மாறிவிடுவோம். இந்த பூமியின் வாழ்க்கையின் முடிவிலே நமக்கு ஆவியிலும் ஆத்மாவிலும் கிடைத்த இந்த விடுதலை சரீரத்திலும் கிடைக்கிற வேளையில் நாம் பரிபூர்ணமாய் மாறுவோம், அவரை போலவே இருப்போம். 1 யோவான் 1 அதிகாரத்தில் யோவான் சொல்லுகிறார், அவர் வெளிப்படும்போது நாம் எப்படி இருப்போம் எனக்கு தெரியல, ஆனால் நான் அவரை முகமுகமாய் தரிசிக்கிறதுனால அவரை போலவே இருப்பேன் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். இதுவரைக்கும் நீங்கள் இந்த செய்தியை கேட்டிருந்தால் ஏதோ சில காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். நீங்கள் கேட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமோ பிடிச்சிருக்குமோ தெரியாது. ஆண்டவர் உங்களோட ஸ்பெசிஃபிக்காக என்ன விஷயங்களை பேசினாரோ அதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள், ஒப்புக்கொடுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இதற்கு மேல் வாழப்போகிற வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். இந்த பூமியில் நீங்கள் நேசிக்கிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த கிஃப்ட் இஸ் இட்டர்னல் லைஃப். அவர்களுக்கு அந்த இயேசுவை அறிமுகப்படுத்தி வையுங்கள், ஊழியம் செய்யுங்கள். அவர்களும் நித்திய ஜீவனில் பங்குள்ளவர்களாய் மாறுவார்கள். பரலோகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக சிறந்த ரிவார்டு
நீங்கள் செய்கிற ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். God bless you. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ.